பால அடிக்கிறான்னு போய் முட்டிக்கிட்டு விழ மாட்டுக்கு பயந்துட்டு போய் ரோட்டுக்கு பின்னாடி ஒளிய இன்ஃபுளுசருங்க எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்க தோட்டத்தை நாசம் பண்ண போன் பேவை ஓபன் பண்ணி போட்டோ எடுக்க ட்ரை பண்ணன்னு ஒரு முட்டாள்கள் செஞ்ச வெறித்தனமான காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவரு பால அடிச்சு கோல்ல போடலான்னு குதிச்சாரு. கடைசியில இப்படி அவரே போய் கோல்ல விழுந்துட்டாரு. சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜியா டான்ஸ் ஆடலாமேன்னு இவர் தட்டு நிறைய சாப்பாடை போட்டு வந்தாரு. அடிச்ச அடியில தட்டுல இருந்த சாப்பாடெல்லாம் இப்படி சில்லு சில்லா செதறிடுச்சு. அடுத்த மழை வர்றதுக்கு முன்னாடி தண்ணி போறதுக்கு வசதியா ஒரு வழி பண்ணிடணும்னு கரெக்டான இடம் பார்த்து இப்படி ஓங்குனாரு. நான் மன்னனை அசிங்கப்படுத்தணும்னு இந்த டென்ட் சதி பண்ணிடுச்சு. இவர் அசிங்கப்பட்டதை பார்த்து சொந்த வீட்டுல இருக்கவங்களே இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. யோ தாத்தா வெளியே வாயா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, உன்னை முட்டிட்டு போய் நான் அந்த வேலையை பார்க்கணும். நான் வரமாட்டேன், வந்தா நீ முட்டுவ. சின்ன பையன் ஆசைப்படுறான்ல, வயசான காலத்துல ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? வா ஒரே ஒரு முறை முட்டிட்டு போயிடுறேன். டேய் தாத்தா பாவண்டா, விட்டுடுறா, நீ சொன்னா கேட்க மாட்ட. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், நீ வெளியே வா, உன்னை நான் முட்டிட்டு தான் இங்க இருந்து போவேன். ரெண்டு கையும் வேலையா இருக்கே, போனை எப்படி யூஸ் பண்றதுன்னு யோசிச்ச இவரு தபக்குன்னு ஒரு ஐடியா வந்து இப்படி துண்டு எடுத்து தலையில கட்டிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப போன் யூஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, வேலை பார்த்த மாதிரியும் ஆச்சு. ஐயோ கடை பேரு இப்படி பூச்சாண்டி பழக்கடைன்னு பயங்கரமா இருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரி இந்த கடையில பழம் எல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும் போல. வர வர இந்த இன்ஃபுளுசருங்க தொல்லை தாங்க முடியல. இப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு இடத்த பாத்துட கூடாது, உடனே வந்து அந்த இடத்துல ஈ மாதிரி மொச்சிடுவாங்க. நான் கஷ்டப்பட்டு சூரியகாந்திய விவசாயம் பண்ணி வச்சிருந்தா நீங்க உங்க கண்டென்ட்டுக்காக வந்து இந்த இடத்த நாசம் பண்ணிட்டு இருக்கீங்களாடான்னு இந்த இடத்தோட ஓனர் பயங்கரமா கடுப்பாயிட்டாரு. நம்ம கை கழுவ இவங்க ரொம்ப நேரமா தண்ணி ஊத்தி ஹெல்ப் பண்றாங்கன்னு கடைசியில அவரோட பாசத்தை பாருங்க எப்படி காட்டினாரா. இந்தடா இது ஊன்டம், நீ தான் பால அடிக்கணும்னு உதைச்சாங்க. பாவம் சிவன் என்ன நின்னுட்டு இருந்த ஒரு சோழிய பாலா பாஸ் பண்றேன்னு இப்படி மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான், இனிமேல் அவரால் விளையாடவே முடியாது. ஒரு நிமிஷம், அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேம், இது ஒரு ஊரோட பேர், அது என்ன ஊருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்றவங்களோட பதில இன்னைக்கு வீடியோல நான் பின் பண்றேன். நல்லா யோசிச்சு கரெக்டான பதிலா சொல்லுங்க. இன்னைக்கு பாரு மாசா பெயிண்டிங் பண்றேன்னு அடிச்சாரு. இப்படி மூஞ்சில அடிச்சுக்கதான் இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்காரு. சார்ஜ் ஏறிடுச்சு, சரி கழட்டிடலான்னு பார்த்தா நல்ல ஹை குவாலிட்டி சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. மொத்தமா இப்படி தனித்தனியா வருது. இவரு இயற்கையை ரசிச்சதோட மட்டும் இல்லாம அத போட்டோ எடுத்தும் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி கேமராவை ஆன் பண்ணி ரொம்ப நேரமா போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எடுக்கவே முடியல. ஏன்னு பார்த்தா இங்க இவங்க வாட்டர் பாட்டில் எல்லாம் கொண்டு வந்து இப்படி லிப்ட்ல வைக்க இந்த ஒரு செட்டை மட்டும் யாரா கொண்டு வந்து வழியில வச்சதுன்னு இழுத்து உள்ள வச்சாங்க. வச்சுட்டு நிமிந்து பார்த்தா கதவு மூடி இருக்கு. மத்த இடத்துல எல்லாம் சுவிட்ச் போர்டுல இருந்து கரண்ட் தான் வரும். ஆனா இந்த இடத்துல பாருங்க விசித்திரமா இப்படி தண்ணி வந்துட்டு இருக்கு. வயரை வச்சு எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ண சொன்னா பைப்பை வச்சு பிளம்பர் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. மோட்டார் போட்டதும் இங்க ஒரு பைப்பு இப்படி நாகினியா மாறி நாகினி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. நிஜமான நாகினி கூட இந்த அளவுக்கு சிறப்பா டான்ஸ் ஆட மாட்டாங்க. ஆனா இந்த பைப் நாகினி டான்ஸ்ல சும்மா பின்னுது.
அப்படிதான் இன்னும் கொஞ்சம் சாஞ்சி உக்காந்து நல்லா வசதியாவே ரீல்ஸ் பாருங்க. உக்காந்தது வசதியா இல்லைன்னு இப்படி படுத்துட்டாரு. இனி படுத்துட்டே ரீல்ஸ் பாப்பாரு. இங்க ஒரு பிளம்பருக்கு எந்த அளவுக்கு மூளை வேலை செஞ்சிருந்தா பைப்பா பாருங்க எங்க கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணி இருக்காரா. லைட்டா கண்டுபிடிச்ச எடிசனுக்கு கூட மூளை இப்படி வேலை செஞ்சிருக்காது. ஆனா இந்த பிளம்பருக்கு மூளை சும்மா பயங்கரமா வேலை செஞ்சிருக்கு. அங்க பிளம்பர் சம்பவம் பண்ணாருன்னா இங்க ஒருத்தரா பாருங்க இப்படி ஒரே ஏசிய 2 ரூமுக்கு போட்டு வச்சிருக்காரு. நம்ம ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தனுமே விஞ்ஞானியா வந்திருக்க வேண்டியவங்க காலத்தின் கட்டாயம் இப்படி பிளம்பராவோ ஏசி மெக்கானிக்காவோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லாரும் சேஃப்டி ஷூ தான் போட்டுட்டு வந்திருக்காங்களான்னு இப்படி சுத்தி வச்சு அடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாரு. யாராவது சேஃப்டி ஷூக்கு பதிலா நார்மல் ஷூ போட்டு வந்திருந்தா இப்படி சுத்தியால அடிச்சே விரல நசுக்கிடுவாரு போல இருக்கு. இது என்ன டெஸ்லா கண்டுபிடிச்சிருக்க புது போனா? போனு தனியா இருக்கு, டிஸ்பிளே தனியா இருக்கு. வர வர இந்த உலகத்துல டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. வண்டிக்கு திருஷ்டி கழியும்னு இவரு தேங்காய் உடைச்சாரு. அந்த தேங்காய் இப்படி செதறி மண்டை மேல விழுந்து போய் கார் மேல விழுந்து கடைசியில காருக்கு திருஷ்டி கழிஞ்சிடுச்சு. வண்டியோட சீட் கவர் கிழிஞ்சிடுச்சுன்னு இங்க ஒருத்தரோட அறிவாளித்தனத்தை பாருங்க. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். இப்படி இத கொண்டு வந்து சீட் கவரா போட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் சாதாரண அறிவாளித்தனம் இல்ல, சும்மா உச்சகட்ட அறிவாளித்தனம். ஒரு காரை கார் மாதிரி யூஸ் பண்ண சொன்னா இவங்கள பாருங்க இப்படி ஒரு ட்ரக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருந்து பாருங்க வண்டலூர் ஜூல இருந்து அனிமல் திறந்து விட்ட மாதிரி இப்படி வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க. இதான் இப்ப கண்டுபிடிச்சிருக்க புது விதமான டெக்னாலஜி. வேணும்னும் போது கீர் போட்டுக்கலாம், வேணும்னும் போது இப்படி கலட்டி வச்சுக்கலாம். டெஸ்லால கூட இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இருக்காது. ஆனா நம்ம ஊர்ல டெக்னாலஜில ரொம்பவே அட்வான்ஸா இருக்காங்க. இவரு பைக்ல போற வேகத்துல போன் எங்கேயும் பறந்து போயிடக்கூடாதுன்னு இவரோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. இப்படி போனுக்கு பின்னு போட்டு போனை காப்பாத்தி வச்சிருக்காரு. பொதுவா இட்லிக்கு சட்னியா தொட்டு சாப்பிடுவாங்க, இல்ல சாம்பாரை தொட்டு சாப்பிடுவாங்க. ஆனா இங்க ஒருத்தங்களா பாருங்க இப்படி எதை தொட்டு சாப்பிடுறாங்களா? இட்லிக்கு டீயா தொட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கன்றாவியான காம்பினேஷனை என் வாழ்க்கையிலேயே இப்பதான் நான் பாக்குறேன். இங்க ஒரு இடத்துல சாப்பிட்டு இருக்கும் போதே கரண்ட் போயிட அப்பன்னு பார்த்து புத்திசாலித்தனமா யோசிச்ச இங்க ஒருத்தரை பாருங்க. இப்படி பைக்கோட லைட் ஆன் பண்ணி வெளிச்சம் கொடுத்து எல்லாரையும் நிம்மதியா சாப்பிட வச்சுட்டாரு. திண்டுக்கல் பூட்டு என்னடா திண்டுக்கல் பூட்டு, அதை விடவும் இந்த உலகத்திலேயே பயங்கர சேஃபான பூட்டு இந்த பூட்டு தான். எந்த திருடனாலையும் இந்த பூட்டை மட்டும் ஓபன் பண்ணவே முடியாது. இங்க நம்ம அண்ணன் நல்லா தட்டி குறி பார்த்து எண்ணெயில தான் போடுவாருன்னு நினைச்சா இப்படி எங்கேயோ போட்டுட்டாரு. இதுக்கு தான் இவ்வளவு வேகமா தட்டினாரா? மழைநீர் சேகரிப்புன்னா இதுதான் மழைநீர் சேகரிப்பு. தண்ணி கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆக கூடாதுன்னு பாருங்க இப்படி பிடிச்சி பக்கெட்ல சேர்த்தி வச்சிட்டு இருக்காங்க. நாட்டுக்குள்ள எல்லாருமே இதே மாதிரி இருந்துட்டா ஊருக்குள்ள தண்ணி பஞ்சமே வராது. பொதுவா பொண்ணுங்க தான் பிரேக்கப் பண்றேன்னு பசங்களை கழட்டி விட்டு போவாங்க. ஆனா இங்க பாருங்க இப்படி வித்தியாசமா ஒரு பஸ் டிரைவர் இப்படி கண்டக்டரை கழட்டி விட்டு போயிட்டு இருக்காரு. பாவம் அந்த கண்டக்டரும் லிஃப்ட் கேட்டு ஒரு வழியா வந்து இப்படி பஸ்ஸா பிடிச்சிட்டாரு. ஆனாலும் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. இங்க இவரா பாருங்க இப்படி நல்லா கலவையா கலக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணாரா? ஏதோ சாம்பார் வச்ச மாதிரி எடுத்து நக்கி பாக்குறாரு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. இந்த டிராபிக் கிளியர் ஆகலாம் எப்படியும் டைம் ஆகும்னு இங்க ஒருத்தர பாருங்க இப்படி ரோட்லயே குத்த வச்சு பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
இவர் இந்த பேப்பர் மொத்தத்தையும் படிச்சு முடிச்சாலும் இந்த டிராபிக் கிளியர் ஆகாது போல. இந்த பலூன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா? இப்படி எவ்வளவு அடிச்சாலும் உடையாது. இந்தா புடிங்க. இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அக்கா கையில என்னவோ பவர் இருக்கு. அவங்க கை பட்டதுமே பலூன் இப்படி பட்டாசு மாதிரி வெடிஞ்சிடுச்சு. சப்பாத்தியை தேய்க்கிறது ஒரு முறை, அதை தோசைக்கல்ல போடுறது ஒரு முறைன்னு எதுக்கு 2 வேலையா பார்க்கணும்னு யோசிச்சு இவரோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. இப்படி அயன் பாக்ஸ வச்சு தேய்க்கும் போதே சப்பாத்தியவும் சுட்டுட்டாரு. இதுல உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.